தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 30/1/2024 செவ்வாய்க்கிழமை, உத்திரம் நட்சத்திரம், இரவு 8:22 வரை, பிறகு அஸ்தம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, ஜாதகத்தில் 2 பகை கிரகம் சேரக்கூடாது. 2 பகை கிரகம் சேர்ந்தால் அந்த இடத்துக்கு என்ன நடக்கணுமோ அது நடக்காது. அது மட்டும் இல்லை, ரொம்ப மனக்கவலைகள் அதிகரிக்கும். அப்படி பகை கிரகம் எது அப்படின்னா, குருவும் சுக்கிரனும் சேர்ந்திருக்கக்கூடாதும்பாங்க. குரு சுக்கிர பார்வை இருந்தாலும் சில பிரச்சனைகள் வருமா. சனி செவ்வாய் சேரக்கூடாது, சூரியன் ராகு சேரக்கூடாது. தினத்தந்தி பத்திரிகையில் மாதந்தோறும் வரக்கூடிய தமிழ் மாத ஜோதிடத்தில் எல்லாம் நான் குறிப்பிடுறது வழக்கம். சனி செவ்வாய் சேர்க்கை காலம், புத்தாண்டு மலர்லையும் குறிப்பிட்டிருப்பேன். சனி செவ்வாய் சேர்க்கை காலத்தில் இயற்கை சீற்றங்கள் எல்லாம் வரலாம். ரொம்ப மிக மிக எச்சரிக்கையாக இருக்கணும். உச்சரிக்கும் சொற்களில் கூட உஷாராக இருக்க வேண்டிய நேரம் அப்படிலாம் போட்டிருப்பேன். காரணம் என்னன்னா, மிக தீவிரமான பகை கிரகம். இப்போ ஒருத்தருடைய ஜாதகத்தில் குருவும் சுக்கிரனும் சேர்ந்துருந்துச்சு அப்படின்னா, அல்லது குரு திசையில் சுக்கிர புத்தி வந்தாலும் சரி, சுக்கிர திசையில் குரு புத்தி வந்தாலும் சரி, மிக 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 கவனத்தோடு செயல்படணும். வரவு வர்றது மாதிரி தெரியும், ஆனால் செலவு 2 மடங்கு ஆகும். மறைமுக எதிர்ப்புகள் நிறைய கொடிகட்டி பறக்கும், ஆனால் உங்கள் கண்ணுக்கு அது தெரியாது. அதுக்கு ஒரு பாடல் உண்டு. குரு திசையில் சுக்கிரனின் புத்தி வந்தால் கொடுக்கின்ற செல்வமெல்லாம் விரயமாகும், பருவத்தில் மனம் நடக்கும். ஆனால் சுக்கிரன் கல்யாணத்தை செஞ்சு வச்சிடும். ஆனால் அந்த கல்யாணத்தில் திருப்தி இருக்காது. பருவத்தில் மனம் நடக்கும், தொழிலில் லாபம் பல மடங்கு வந்தடையும். ஆனால் இங்கு தருகின்ற சுக்கிரனுக்கு எதிரியான தங்கவான் குருபுத்தி நடப்பதாலே, குருபுத்தி நடக்கிற போது அந்த பொன்னவன் குருங்கிறது, அதுக்கு தான் தங்கவான்னு குறிப்பிட்டிருக்காங்க. பொன்னவனும் மன்னவனும் வாங்க. இந்த சுக்கிரசையில் குருபுத்தி நடக்கின்ற பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, 1 பங்கு வரவு வந்தால் 2 மடங்காய் உடனுக்குடன் உடன் விரயம் வந்து சேரும். அதாவது 1 பங்கு வரவு வருதுன்னு வச்சுங்க, 2 மடங்கு செலவாகுமா. இது மாதிரி தங்கவான் குருபுத்தி நடப்பதாலே 1 பங்கு வரவு வந்தால் 2 மடங்காய் உடனுக்கு உடன் விரயம் வந்து சேரும். பொறுமையுடன் செயல்பட்டால் புகழ் கிடைக்கும், வெற்றியாகும். புது முயற்சி மேற்கொண்டால் கவனம் தேவை. குருதிசையில் சுக்கிரபுத்தியோ சுக்கிரசையில் குருபுத்தியோ இருக்கிற போது வேலையை விட்டு வேலைக்கு சொந்த தொழில் பண்ணுறோம்னு வராங்கன்னு வச்சுங்க, பங்குதாருடைய ஜாதகமெல்லாம் ஆராய்ச்சி பண்ணணும். இருந்தாலும் அப்படி இருந்தால் கவனத்தோடு செயல்படணும். நல்ல பாதசாரங்கள் பார்த்து, அது இருக்கும் இடம் பார்த்து, கோச்சாரங்களை பார்த்து, அதற்கு பிறகு முடிவெடுத்து கொண்டு செய்தால்தான் நன்றாக இருக்கும். எனவே பகை கிரகங்களுடைய சேர்க்கையோ பார்வையோ இருந்தால் அதனுடைய திசாபுத்தி காலங்களில் மிக மிக கவனத்தோடு நீங்கள் செயல்பட வேண்டும் என்ற நல்ல கருத்தை தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று வழிபாட்டில் கவனம் செலுத்துகின்ற நாள். வாய்ப்புகள் வாயில் தேடி வரும். அதிகாலையிலேயே நல்ல தகவல் கிடைக்கலாம். ராசியில் குரு இருக்கின்ற பொழுது கவலைப்பட வேண்டியதில்லை. 9ஆம் இடத்திற்கு அதிபதியானவர் குரு. 9ஆம் இடத்திலேயே உங்கள் ராஜநாதன் செவ்வாயும் இருந்து குரு செவ்வாய் பார்வையும் இருக்கிறது, பரிவர்த்தனையும் இருக்கிறது. எனவே தொட்ட காரியங்கள் எல்லாம் இன்று கிழமை செவ்வாய் என்பதால் வெற்றி கிடைக்கும். முருகப்பெருமானை வழிபட்டால் மேலும் முன்னேற்றத்தை வரவழைத்துக் கொள்ள இயலும். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தொழில் வளம் சிறப்பாக இருக்கும் நாள். சிநேகிதர்களை சந்தித்து சிறப்பான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளப் போகின்றீர்கள். நல்ல காரியம் இல்லத்தில் நடைபெற வேண்டுமானால் குருபலம் உங்களுக்கு தேவை. 12ஆம் இடத்தில் குரு இருக்கிறாரே, எப்படி கல்யாணங்கள் முடியும், சுபகாரியங்கள் நடைபெறும் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். அந்த குருவினுடைய பார்வை பதியும் இடம் 4ஆம் இடம். சுகஸ்தானம், குடும்பஸ்தானம் எனப்படும் இடத்தில் பதிவதனாலே மங்கள காரியங்கள் இல்லத்தில் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படும் நாள். இந்த நாள் தொழில் வளமும் சிறப்பாகவே இருக்கிறது. மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் லாபஸ்தானத்திலே குரு இருக்கிறார். 10க்கு அதிபதி 11இல் இருக்கின்ற பொழுது தொழிலே எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். துணையாக இருப்பவர்கள் உங்களுக்கு தொழிலுக்கு உறுதுணையாகவும் இருப்பார்கள். உடன்பிறப்புகளும் உடன் இருப்பவர்களும் உங்களுக்கு நன்மைகள் செய்கின்ற நாள் இந்த நாள். அதே நேரத்தில் பயணங்களும் உங்களுக்கு பலன் தரும். விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு வெளியில் வந்து உத்தியோகத்திலிருந்து தொழில் தொடங்கும் வாய்ப்புகளை கூட சிலர் உருவாக்கிக் கொள்ள எத்தனிப்பார்கள். அது நன்மையாகவே முடியும். கடகராசி நேயர்களே, அஷ்டமத்து சனி இருப்பதால் இதையும் யோசித்து செய்வது நல்லது. விட்டுப்போன வரன்களை மீண்டும் வரவழைத்துக் கொள்ள வேண்டியது இல்லை. புதிய வரன்கள் உங்களை தேடி வரலாம். அதே நேரத்தில் அஷ்டமத்து சனி நடப்பதாலே அலைச்சல் கொஞ்சம் அதிகரிக்கும். யாரிடமேனும் எதுவும் வாக்கு கொடுத்தால் அது கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முடியாமலும் போகலாம். விரயங்கள் அதிகரிக்கும். இந்த நாள் விழிப்புணர்ச்சி உங்களுக்கு தேவை. சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வம்பு வழக்கு தீர்ந்து வளம் காணும் நாள். நம்பிக்கைகள் அனைத்தும் நடைபெறும். பொன்பொருள்கள் சேர்க்கையும் உண்டு, புகழும் கூடும். குரு பார்வை இருப்பதனாலே தொழில் உத்தியோகத்தில் உங்களுக்கு மேலதிகாரிகள் உங்களுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு அதற்கேற்ற விதத்தில் செயல்பாடுகளை நடத்துவார்கள். உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும். பணப்புழக்கமும் நன்றாக இருக்கிறது. மனக்கலக்கமும் அகலும் நாள் இந்த நாள்.
கன்னிராசி நேயர்களே, ராசியிலேயே சந்திரன் இருக்கின்றார், ஆனால் கேதுவும் இருக்கிறார். மனதுக்காரகன் சந்திரனோடு கேது இருக்கின்ற பொழுது பல நல்ல சம்பவங்கள் நடைபெற்றாலும் உபயோகப்படுத்திக் கொள்ள இயலாது. பல வாய்ப்புகள் வருமானால் தட்டி சென்று போய்விடும். அதே நேரம் தாராள மனத்தோடு வந்தவர்களுக்கு நீங்கள் உதவி செய்திருப்பீர்கள், ஆனால் அந்த உதவிக்கு அவர்கள் நன்றி காட்ட மாட்டார்கள். இன்று நீங்கள் பொறுமையும் நிதானமும் கடைபிடிக்க வேண்டும். பணிபுரியும் இடத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். உடன் பணிபுரிபவர்களிடம் உங்களுடைய முன்னேற்றத்தை பற்றியும் தெரிவிக்க வேண்டாம். முக்கிய பொறுப்புகளையும் கொடுக்க வேண்டாம். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் எதிரிகள் உதிரியாகும் நாள். இல்லம் தேடி நல்ல சம்பவம் நடைபெறப் போகின்றது. திடீர் முடிவுகள் எடுப்பதன் மூலமாக உங்களுக்கு தெய்வீக தித்திக்கும் தகவல்கள் இல்லம் தேடி வரும். நீங்கள் ஏதேனும் ஒரு புது முயற்சிக்கு நல்ல முடிவு நீங்களே எடுத்து விடுவீர்கள். யாரிடமும் ஆலோசனை கேட்க மாட்டீர்கள். ஆனால் அது அதிரடியான முடிவாக இருந்தால் கூட ஆச்சரியப்படும் விதத்தில் அந்த செயல் நடைபெறப் போகின்றது. காரணம், குரு பார்வை இருக்கிறது. குரு உங்கள் ராசிக்கு 3க்கு அதிபதி, வெற்றிகள் ஸ்தானாதிபதி. எனவே பாகப்பிரிமைகள் கூட இன்று சுமூகமாக முடியலாம். இந்த நாள் நல்ல நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தன பஞ்சமாதிபதியாக விளங்குபவர் குரு. அவர் எதை பார்க்கிறார் என்றால் விரயஸ்தானத்தை பார்க்கிறார். எனவே நல்ல விரயம் வரும். எனவே சுப விரயங்களை மேற்கொள்ளலாம். இல்லத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருள், ஆடம்பர பொருட்களை வாங்கலாம். அன்பு நண்பர்களின் ஆதரவு கரம் நீட்டும் நாள் இந்த நாள். அது மட்டுமல்ல, அலைபேசி வழியே ஆதாயம் தரும் தகவல் நிறையவே உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. நீங்கள் ஏதேனும் ஒரு புது முயற்சிக்கு, ஒரு அரசாங்க வேலைக்கு முயற்சித்தால் அது கிடைக்கலாம். அதே நேரம் பிள்ளைகளுடைய கல்யாண கனவுகளை நனவாக்க வேண்டும் என்று நினைத்து வரன்களை நீங்கள் தேடிச் சென்றால் வீடு தேடி தானாகவே அது வரலாம். எனவே தொட்ட காரியங்களில் வெற்றி பெற குருவினுடைய பார்வை பலன் கொடுக்கும். அந்த குரு 2ஆம் இடத்தை பார்ப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் நாள் இந்த நாள். தனுசு ராசி நேயர்களே, குரு மங்கள யோகம், குரு செவ்வாய் பரிவர்த்தனை இப்படி இருப்பதனாலே உங்களுக்கெல்லாம் கூட்டு முயற்சியில் லாபம் கிடைக்கும். வாழ்க்கையிலே எதெல்லாம் நடைபெறாது என்று நினைத்தீர்களோ அவை ஒவ்வொன்றாக நடைபெறப் போகின்றது. சுப செய்திகள் வந்த வண்ணமாக இருக்கும். கைமாற்றாக கொடுத்த தொகை கூட மீண்டும் வந்து சேரும். சேமித்த வண்ணம் செலவாகிறது என்று கவலைப்பட்டவர்களுக்கு இன்று மேலும் மேலும் சேமிக்க இயலும் விதத்தில் தொழில் வளம் சிறப்பாக அமையப் போகின்றது. லாபம் சிறப்பாகவே இருக்கும். உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டு. மேலதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்வார்கள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று தடைகள் அகல தகுந்த நபர்களிடம் ஆலோசனை கேட்க வேண்டிய நேரம். 8க்கு அதிபதி உங்கள் ராசியில் இருக்கிறார் சூரியன். எனவே பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு திடீர் திருப்பங்கள் ஏற்படலாம். நல்ல பொறுப்புகளிலிருந்து விடுபடும் சூழல் கூட உங்களுக்கு உண்டு. சேமித்த பணமெல்லாம் கரைகிறது என்றும் கவலைப்படுவீர்கள். என்ன இருந்தாலும் குடும்பத்திலும் உங்களுக்கு கலக்கம் ஏற்படும். கொள்கை பிடிப்போடும் நடக்க இயலாது. இன்று மிக மிக கவனத்தோடு இருக்க வேண்டும். செவ்வாய்க்கிழமை என்பதனாலே நீங்கள் முருகப்பெருமானை வழிபடுவது நல்லது. கும்பராசி நேயர்களே, சந்திராஷ்டமம். எனவே எதை நீங்கள் செய்தாலும் அது சிறப்பாக அமையாது. தொட்ட காரியங்களில் எல்லாம் தோல்விதான் என்ற நிலை உருவாகலாம். காரணம், சந்திராஷ்டமம். பொறுமையோடு செயல்படுங்கள். அப்பொழுதுதான் பெருமை வந்து சேரும். பொறுப்பு சொல்வதை தவிர்க்க வேண்டும். யாருக்கேனும் பணப்பொறுப்பு சொன்னால் அதனால் சிக்கல்கள் வரலாம். பணிபுரியும் இடத்தில் கூட மேலதிகாரிகள் உங்களுக்கு கெடுபிடிகளை விதிப்பார்கள். இதை இதற்குள் முடித்துக் கொடுக்க வேண்டும் என்பார்கள். ஆனால் வேலைப்படுவும் உங்களுக்கு கூடலாம். மனக்கலக்கமும் அதிகரிக்கும். சரி, இதை விட்டே போய் விடுவோமே, வேறு வேலைக்கு செல்லலாமா என்றெல்லாம் மனக்குழப்பங்கள் அதிகரிக்கின்ற நாள் இந்த நாள். இருந்தாலும் பொறுமையோடு செயல்படுங்கள். முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். நன்மைகள் நடைபெறும். மீனராசி நேயர்களே, ஜென்மத்தில் ராகு, 7லே கேது. ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். அடுத்தவர் நலன்கிறது எடுத்த முயற்சியில் ஆதாயம் கிடைக்கும். கரைந்த சேமிப்புகளை எல்லாம் ஈடுகட்டுவீர்கள். தனஸ்தானம் வலுவாக இருக்கிறது. தனாதிபதி செவ்வாய் 10ஆம் இடத்தில் இருப்பதால் புதிய தொழில் தொடங்கி இருப்பீர்கள். அதில் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் கிடைக்கும். உடன் பிறப்புகளோ உடன் இருப்பவர்களையோ கொஞ்சம் அனுசரித்துக் கொள்ள வேண்டும். கேது 7ல் இருப்பதனாலே வாழ்க்கை துணையோடும் கொஞ்சம் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டிய நேரம். தொழிலில் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த லாபம் இன்றைக்கு கிடைக்கலாம். என்ன இருந்தாலும் கிழமை இன்று செவ்வாய் என்பதனாலே அருகில் இருக்கும் ஆலயம் சென்று வடக்கு நோக்கி அம்பிகையை வழிபடுவதோடு முருகப்பெருமானையும் வழிபட்டால் உங்களுடைய வளர்ச்சியில் ஏற்பட்ட தளர்ச்சி அகலும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.